எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் செட் 2 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ராஜி கேட்குறாங்க, காலையிலே கிரவுண்டே நீ விட்டுட்டு போயிட்ட, அப்புறம் நீ வந்து வீட்டில் விட்டுட்டு நீ பாட்டுக்கு ட்ராவல்ஸ்க்கு வந்துட்ட. ராஜி வந்து கேட்குறாங்க, என்ன என் கூட நீ வந்து பேச மாட்டியா? கதிர் வந்து சொல்கிறாரு, பேச மாட்டேன்னு நான் வந்து கிரவுண்டே சொல்லிட்டேன்ல. ராஜி சொல்கிறாங்க, ஓவராலாம் பண்ணாத, நீ பண்ணுறது விடையா நான் பண்ணுறேன்னு கேட்குறாரு. அது வந்து உன் கோவத்தை வந்து நான் குறைக்கணும்னு ஏதோ நான் பண்ண போனேன், ஆனால் அது வந்து ஒரு மாதிரியாக போயிடுச்சுன்றாங்க ராஜி. ராஜி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து சாரீ கட்டியிருக்கேன், நீ எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. ராஜி சொல்கிறாங்க, நீ வாங்கி கொடுத்த சாரீ தான். கதிர் சொல்கிறார், எனக்கு தெரியும் நான் வாங்கி கொடுத்தது தான். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம்ல. கதிர் வந்து சொல்கிறாரு, நல்லா வேலை அப்படின்னு. கதிர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணுற? ராஜி சொல்கிறாங்க, இனிமேல் வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணுவேன், நைட்டு வந்து ஃபோன் பார்க்க மாட்டேன், இனிமேல் சின்சியராகவே இருப்பேன் அப்படின்றாங்க. ராஜி வந்து சொல்கிறாங்க, ஓவரா சீன் போடாத. கதிர் வந்து சொல்கிறார், நீ தான் ஓவரா சீன் போடுற, கேட்க வர மாதிரி ப்ராங்க் பண்ணுற, சீரியஸ்னஸே இல்லை உனக்கு. ராஜி சொல்கிறாங்க, இனிமேல் நான் ப்ராங்க் பண்ணவே மாட்டேன், இனிமேல் வந்து நான் நல்ல பிள்ளையாக இருப்பேன். காலையில் வந்து என்னை திட்டினீங்கள, அந்த மாதிரி வந்து நல்லா திட்டிக்கோ, என்னை இன்னும் கூட திட்டிக்கோ, ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காது அப்படின்றாங்க ராஜி. கதிர் வந்து கேட்குறாரு, இனிமேல் வந்து நல்ல பிள்ளையாக இருப்பியா? ராஜி சொல்கிறாங்க, நான் இனிமேல் வந்து நல்ல பிள்ளையாக இருப்பேன். கதிர் கேட்குறாரு, இனிமேல் வந்து நீ நடிக்காமல் இருப்பியா? கீழே விழுறமே நடிக்காமல் இருப்பியா? உடம்பு செய்யாத மாதிரி நடிக்காமல் இருப்பியா? உனக்கு போலீஸ் ஆகிறதே ஆசையா? ஒரு நாள் தவறாமல் வந்து நான் சீரியஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நானே உனக்கு ஹெல்ப், நீ வந்து உன் உடம்பு சோர்வு வந்தாலும் நானே போய் கிரவுண்டுக்கு போயிடுவேன் அப்படின்றாங்க. கதிர் வந்து சொல்கிறேன், நீ வந்து வாக்கு மாற மாட்டேல. ராஜி சொல்கிறாங்க, நான் மாற மாட்டேன். ராஜி வந்து கேட்குறாங்க, கோவம் வந்து கொஞ்சம் கதிர் சொல்கிறாரு, கோவம் கொஞ்சோண்டு தான், கொஞ்சம் வந்து முழுசாக வந்து உன் குறையும் கேட்குறாங்க. கதிர் சொல்கிறாரு, நீ வந்து ப்ராக்டிஸ் வந்து ஒழுங்காக பண்ணினா முழுசாகவே எனக்கு கோவம் குறைஞ்சிரும். நீ வந்து குழந்த மாதிரி நடக்காமல் இருக்கும்போது இன்னைக்கு பார்க்குற ராஜி வந்து நீ வேறு, நாளைக்கு பார்க்குற ராஜி வேறு மாதிரி அப்படின்றாங்க. ராஜி வந்து கேட்குறாங்க, இப்போ சொல்லு என் படம் வந்து எப்படி இருக்குன்னு. கதிர் சொல்கிறார், சூப்பராக இருக்குது. கதிர் வந்து சொல்கிறாரு, வாங்க மாமான்னு. ராஜி வந்து சொல்கிறாங்க, வாங்க சித்தப்பா. பழனி வந்து சொல்கிறாரு, பரவாயில்லம்மா நான் அப்புறம் உட்காந்துக்கிறேன் அப்படின்றாரு. கதிர் வந்து கேட்குறாரு, என்ன காற்று வந்து இந்த பக்கம் அடிக்குது? கதிர் வந்து சொல்கிறாரு, டெலிவரிக்கு வந்தீங்களான்னு. பழனி சொல்கிறாரு, ஆமாப்பா அப்படின்றாங்க. கதிர் வந்து சொல்கிறாரு, மாமா புதுசாக ஒரு வண்டி வந்திருக்கு பார்க்குறீங்களா? ஓ அப்படியா, வெளியில் போய் பார்க்கலாமான்னு கதிர் கேட்குறாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து வெளியில் போகும்போது நான் வந்து பார்த்துக்கிறேன். கதிர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து பூ வாங்க மாட்டேன், நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா? ராஜி வந்து சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கதிர் சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் வந்து உட்காருங்க மாமா அப்படின்றாரு. நம்மள்கிட்ட வந்து ஒரு 4 கார் இருக்குது, அந்த 4 காரை வந்து 40 ஆகும், 40 ஒரு நாள் 400 ஆகும் மாமா, இதெல்லாம் நீ கண்ணை மூடுறதுக்குள்ளே நீ ஆக்கிடுவப்பா அப்படின்றாங்க. கதிர் கேட்குறாரு, ஏன் மாமா ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? பழனி சொல்கிறாரு, எனக்கு கடைக்கு போகிறதே பிடிக்கல மாப்பிள்ள அப்படின்றாரு. வந்து கடைக்கு போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை மாப்பிள்ள, ஒரு மாதிரியாகவே இருக்கு மாப்பிள்ள. கதிர் வந்து கேட்குறாரு, ஏன் மாமா? பழனி சொல்கிறாரு, மாப்பிள்ள நம்ம கடை வந்து முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை, என்னாச்சுன்னு சொல்லுங்க. முன்னாடி நானும் செந்தில் இருப்போம், உங்கள் அப்பா வந்து திட்டுவார், நானும் செந்தில் பங்கு பார்த்து வாங்கியிருப்போம், எங்களுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே நாங்கள் போயிடுவோம். வெயில் முன்னாடியும் அவங்க அப்பா முன்னாடி வச்சு திட்டுறாரு, அதான் மாப்பிள்ள எனக்கு வந்து கொஞ்சம் மாதிரியாக இருக்குது மாப்பிள்ள. அவங்க 2 பேரும் வந்து என்னை பற்றி என்ன நினப்பாங்க மாப்பிள்ள? கதிர் வந்து கேட்குறாங்க, அவங்க வந்து ஏதாச்சும் சொன்னாங்களா? பழனி சொல்கிற, அவங்களாம் ஒன்றும் சொல்லலை மாப்பிள்ள, அப்பா திட்டும் போதும் அதை பற்றி நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ள. கதிர் வந்து கேட்குறாரு, நீங்கள் பண்ணுறது தப்பு தான், அப்பாட்ட வந்து நீங்கள் சொல்ல வேண்டியதானே? பழனி வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் எப்படா என்னால் சொல்ல முடியும் அப்படின்றாரு. கதிர் கேட்குறாரு, நான் வேணா போய் அப்பாட்ட வந்து பேசிட்டுமா? பழனி சொல்கிறாரு, வேணாப்பா வேணாம், அந்த வேணையே வேணாப்பா அப்படின்றாரு. 5 விஷயத்துக்கு வந்து நல்லது சொன்னால் 50 விஷயம் வந்து வீம்புக்கு இருக்கும் கதிர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து சொல்லிட்டு தான் இருப்பார், அதெல்லாமா கேட்கிட்டே இருக்க முடியும்? அவரையும் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் தானே. கதிர் வந்து சொல்கிறாரு, பேசாமல் என் கூட வந்துடுங்க, வந்து இங்கே வந்து ட்ராவல்ஸ் நடத்துருங்க, நம்ம வந்து ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக இருப்போம். பழனி சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள, மாமா நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணுன்றாரு. கதிர் வந்து சொல்கிறாரு, யோசிச்சுட்டு இருந்தால் ஏதாச்சும் ஆக போதா? இன்னும் ஆகாதுதான், முடிவு எடுக்கிற நிலையும் நான் இல்லை, இப்போ அதுக்கு உண்டான திறமையும் என்கிட்ட இல்லைப்பா, என் விஷயத்தில் தான் யாரோ முடிவு எடுக்கிறாங்களே, பூம்பூன்னு தலையாட்டிட்டு நான் அப்படியே உட்காந்துக்கிறேன்றது தான். கதிர் வந்து கேட்குறாரு, ஏன் வாழ்க்கையை வெறுத்துன மாதிரி பேசுகிறீங்க மாமா? தெரியலப்பா, எனக்கு வந்து எதுவுமே எனக்கு பிடிக்கல, சரி வாங்க வெளியில் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுவோம். நீ சொல்கிறாரு, எனக்கு டீ வேணாம், நீ உட்காருப்பா அப்படின்றாரு. நீ வந்து சொல்கிறாங்க, அக்கா உங்கள் வீட்டுக்கு தான் வந்துகிட்டே இருக்கேன், இருங்க அக்கா அப்படின்றாங்க.
10 நிமிஷம் கூட நிம்மதியாக உட்காந்து என்னால் எதுவுமே பேசவே முடியல மாப்பிள்ள. உடம்பே அழைக்குது. நான் அப்படியே வந்து கிளம்புறேன் மாப்பிள்ள. மாமா டெலிவரி முடிச்சுட்டு நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கிட்ட டெலிவரி பேலன்ஸில் இருக்கு மாப்பிள்ள. இதுவும் இல்லாமல் சுகுணா வீட்டில் வந்து சீர் வேறு எடுத்துகிட்டு வரணும் மாப்பிள்ள. ஏகப்பட்ட வேலை இருக்குது. சரி மாப்பிள்ள நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ட்டாரு. கோமதி வந்து கேட்குறாங்க உங்கள் வீட்டிலேருந்து எப்போ ஆள் வராங்க? அப்போவே கிளம்பிட்டாங்க, 5 நிமிஷத்துலேயே வந்துடுவாங்க அத்தை. ஆமாம், உன் கலெக்டர் புருஷன் எப்போ வருவாரா? அப்பா அம்மா வர்றதுக்கு முன்னாடி வருவாரா எப்படின்னு கேட்குறாங்க. மீனா சொல்லுங்க தெரியலையே. ஏம்மா தீபாவளி சீர் கொண்டு வரும்போது அவன் இருக்கணுமா இல்லையா? நீனா எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொல்கிற. தெரியலன்னா தெரியல தானே அத்தை சொல்ல முடியும். அது சரி, பெரியாள் தானே, உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்றாங்க. வாடா, உன்னை பற்றி தான் கேட்டுருந்தோம். இதில் வந்து கேட்குறாரு என்னை பற்றி என்ன பேசிட்டு இருந்தியே? மாமனார் மாமியார் வரும்போதாக வருவியா? அரசாங்க அதிகாரியை வந்து நீ பிஸியாக இருப்பியா? என்னமோட வந்து கேட்குறாரு. அரிசி போய் அண்ணனுக்கு ஒரு தண்ணி எடுத்துட்டு வா. அண்ணே நான் வேலை இருக்கேன்ல, நீ போய் குடிச்சுக்கோனே அப்படின்றாங்க. எனக்கு வந்து சுடு தண்ணி வேணும், போய் எடுத்துட்டு வா. ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையானே? போய் எடுத்துட்டு வா அப்படின்றாரு. ஓ, நீ வந்து அண்ணிக்கிட்ட வந்து தனியாக பேசணுமா? அதுக்கு ஏன் என்னை வேலை வாங்குற? இதை சொன்னால் நான் போகிறேன். நானே சீர் கொடுத்தவங்கள ஏன் இங்கே வர சொல்கிறேன் மீனா? வீட்டுக்கு வர சொல்ல வந்து தானே. மீனா சொல்கிறீங்க யாரும் இல்லாத அனாதை வீட்டு மாதிரி அங்கேயும் வர சொல்கிறீங்க. அங்கே வர சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே வர்றதுக்கு பரவாயில்ல. அதுக்கு தான் சொன்னேன். செந்தில் சொல்கிற ரொம்ப ஓவராக போகிற மீனா. யார் ஓவராக பண்ணுறது, நீங்களா நானா அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசவே முடியாது. சீர் வாங்க இங்கே வந்தோடு நிப்பாட்டிப்போம். தீபாவளியெல்லாம் இங்கே கொண்டாடணும்னு சொன்னீங்கன்னா அம்புட்டு தான். ஏன் இங்கே தீபாவளி கொண்டாடாமல் வேறு எங்கே வச்சுக்கிட்டு கொண்டாடுறது? மீனா வந்து கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கு போவோமா? செந்தில் சொல்லி நம்ம வீட்டுக்கு போவோம், ஆனால் இங்கே வேண்டாம். மீனா சொல்கிறேன் ஏன் வேண்டாம் ஏன் வேண்டான்னு கேட்குறாங்க. செந்தில் சொல்கிறார் வாங்க மாமா வாங்க அத்தனை. மீனா சொல்கிறேன் வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்றாங்க. அத்தை அம்மா அப்பா வந்துட்டாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்றாங்க. மீனா அப்பா வந்து கேட்குறாரு மாப்பிள்ளை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. மாப்பிள்ளை சொல்கிறேன் நான் நல்லா இருக்கேன். மீனா அம்மா சொல்கிறாங்க மீனா எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேம்மா, உங்களுக்காக தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். வந்து சொல்லிட்டு வாங்க சம்பந்தியா. அவங்களும் சொல்கிறாங்க வாங்க உட்காருங்க அப்படின்றாங்க. சம்பந்தி அதிசயமாக இந்த நேரத்தில் இருக்கீங்க. சம்பந்தி வந்து முறை செய்யும்போது வீட்டில் நான் இல்லைன்னா நல்லாவே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூர்த்தி வந்து செந்தில் வந்து முறைக்கிறாரு. மாடி அரிசி படிப்பெல்லாம் எப்படிமா போகுது? அரிசி சொல்கிறாங்க படிப்பெல்லாம் நல்லா போகுது, ஏங்க கொடுத்துடலாங்கிறாங்க. இந்தாங்க மாப்பிள்ளை வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. மாடி வீட்டில் இல்லாதவங்களுக்கு சட்டை இருக்குது மறக்காமல் கொடுத்துரு. அம்மா 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க அத்தா அப்படின்றாங்க. அப்புறம் அவர் வந்து நல்லா இருங்க அப்படின்ட்டாரு. 2 பேரும் சீக்கிரமாக பேரம் பற்றி வந்து பெற்றிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க. நாளைக்கு காலை முறையாக 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்துருங்க மறக்காமல். காலையில் வர முடியுமான்னு தெரியல மாமா அப்படின்றாரு செந்தில். காலையில் வந்து நான் முடிஞ்சால் வரேன். காலையில் வந்து இங்கே சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு அங்கே சாப்பிட்ருங்க. கண்டிப்பாக நான் வந்துடுறோம் அப்படின்றாரு. வீட்டில் வந்து மற்றவங்களாம் எங்கேன்னு கேட்குறாங்க. எல்லாரும் வந்து அவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க. எங்களுக்கும் வேலைக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்களும் கிளம்புறோம். மூர்த்தி சொல்கிறாரு சாப்பிட்டு போகலாமே சம்மந்தி அப்படின்றாரு. வீட்டில் நிறைய வேலைக்கு அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். சரி நாங்கள் கிளம்புறோம். மூர்த்தி சொல்கிறாங்க பார்த்து போயிட்டு வாங்க, அப்புறம் எல்லோரும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. நாளைக்கு சீக்கிரமாக வந்து 2 பேரும் மறக்காமல் வந்துடுங்க. மீனாம்மா கேட்குறாங்க நீ என்னடி ஒரு மாதிரியாகவே இருக்க? மீனா சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், பார்த்தா வந்து அப்படி தெரியல அப்படின்றாங்க மீனாம்மா. நாங்கள் வந்ததில் சந்தோஷம் இல்லாத மாதிரிலே இருக்க. செந்தில் வந்து சொல்கிறாரு குவார்ட்டர்ஸ் போனதுலேருந்து வந்து இப்படி தான் இருக்கா? மாடி எலி வேலை இருந்தாலும் தனி வேலை இருந்தாலும் ஒரு பழமொழி இருக்குது, அது வந்து நீ கேள்விப்பட்டதே இல்லையா? அப்பா எலி தனியாக இருக்கிறதுனால என்னாலலாம் தனியாக இருக்க முடியாது. ஏன்டி அப்பாவை எழுத்தஞ்சு பேசுகிற? கிளம்புறது தானே வந்தீங்க, கிளம்புங்கன்ட்டாங்க மீனா வந்து. பார்த்துங்க மாப்பிள்ளை அப்படின்றாங்க. செந்தில் சொல்கிறார் நீங்கள்லாம் தப்பாக நினச்சிக்காங்க மாமா. அப்பா அம்மாட்ட ஏன் மூஞ்சி வந்து நீ காமிச்சிருக்கிற? சந்தோஷமாக வந்தவங்கள்ட்ட வந்து நீ சந்தோஷமாக பேசியிருக்கேன் தானே. உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு நான் சொன்னபோது நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்குறாங்க மீனா வந்து. இல்லை தானே, அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாட்ட நான் எப்படி பேசுவேன் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து எனக்கு சொல்லித்தராதீங்க. செந்தில் சொல்ல ரொம்ப ஓவராக தான் பேசுகிற. இன்னும் நீ மூஞ்சி காட்டினாலும் நம்ம குவார்ட்டர்ஸில் தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம், அதை வந்து நீ மறந்துடாத அப்படின்றாரு செந்தில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.